ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த 2 ரோல் சிவன் கண் நாட் கூடைக்கு ஒரு சிம்பிளான ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். சிம்பிளான ஹேண்டில் மட்டும் இல்லை, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஹேண்டிலும் கூட. நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் உள் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 2 ஒயர் மட்டும் கட் பண்ண போகிறோம். ஒரு ஒயரும் 7 அடி வரைக்கும் கட் பண்ண போகிறோம். இந்த கூடை எப்படி பின்னுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், 7 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண அதே அளவு வச்சு இன்னொரு ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். உள் ஒயர் வந்துட்டு 4 ஒயர் வந்துட்டு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர் டர்னிங்லேருந்து 1 2 3 4 5 5வது வரிசையில் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் இந்த மாதிரி இந்த ஹோலில் இப்படி விடுறோம். இந்த பக்கமும் இதே மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி போடுறேன். விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோலை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலில் இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து 1 2 3 4 5 இந்த 5வது ஹோல்லையும் ஒரு நாட்டு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்லையும் இந்த மாதிரி ஒயரை விட்டு வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரும் 3.25 அடி எடுத்து வச்சுருக்கேன். உள் ஒயர் வந்துட்டு நீங்கள் என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒயிட் கலர் மீதமான ஒயர் இருந்துச்சு, ஸோ இந்த ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலராக ஏதாவது ஒயர் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா நூல் கூட நீங்கள் வச்சு கட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரெட் கலர் ஒயர் வச்சு ஹேண்டில் பின்னும்போது இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு தான். உங்களுக்கு ஹேண்டில் நல்லா போட வரும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்படியே கூட வச்சு பின்னிக்கலாம். பிகினருக்காக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஒயரையே எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ 2 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா 7 அடியில், அந்த ஒயரை இந்த ஹோல்லையும் இந்த ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே ஹோல்லையே இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். நம்ம சாதாரணமாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இந்த 2 ஒயரையும் கூட இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒயர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயர் இப்படி எடுத்துகிட்டு இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இந்த ஒயர் மேலே இப்படி வைக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்டு ஒயர் இது மேலே இப்படி வைக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்டு ஒயர் லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வரும்போது இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஒயரை பின்பக்கமாக சுற்றி வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே போயிடணும். இப்படி ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இப்படி பின்பக்கமாக சுற்றி இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்படி ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில். இது உள் ஒயர் நம்ம 4 ஒயர் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்டு பின்னியாச்சு. இப்போது ரைட் ஹேண்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டு, இப்போது ரைட் ஹேண்டு. இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். இது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி. இதே மாதிரி 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் வச்சு கூட உருட்டு கைப்பிடி பின்னலாம். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடிலாம் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனாக்கா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். எல்லா ஹேண்டில்ஸும் எப்படி பின்னுறதுன்னு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ மாடல் ஹேண்டில்ஸ் நானே டிசைன் பண்ண ஹேண்டில் ஐடியாஸும் நிறைய இருக்குது. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் பின்னியாச்சு. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் இப்படி மறுபடியும் ரைட் ஹேண்டே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. இந்த மாதிரி கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கொஞ்சம் இந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை மேலே இப்படி தள்ளி விட்டுட்டே பின்னுங்க. இப்போ பாருங்கள், இடையில அந்த ஒயிட் ஒயர் தெரியுதா, இந்த மாதிரி தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஒயர் நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஒயருக்கு பேஸ்கெட்லாம் பின்னிட்டு மீதமான ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒயர் வச்சு இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் பின்னிக்கலாம்.
4 ஒயர் 5 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னும்போது கூட கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த ஹேண்டில் நீங்கள் போட்டுடலாம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப குயிக்காக ஒரு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த உள் ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பின்னிக்கோங்க. இதை விட பெரிய ஹேண்டில் உங்களுக்கு வேணும்னா உள் ஒயரை 4 அடி எடுத்துக்கோங்க. இந்த சுத்து ஒயர் இருக்கு இல்லையா, ரெட் ஒயர், அதை வந்துட்டு 8 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின்னும்போது அப்போ டைட் பண்ணிகிட்டே பின்னுங்க, இல்லைனாக்கா அந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அது வெளிப்பக்கமாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னிட்டு இன்னொரு பக்கத்தில் எப்படி நம்ம ஹேண்டில் செட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், நல்லா தடிமனாக இருக்குது, என்னோடய விரல் அளவுக்கு இருக்குது இந்த ஹேண்டில். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ஒயரை வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 ரோல் 5 ரோலில் கூட போடுறீங்கன்னா உள் ஒயரை கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதாவது 6 ஒயர் 7 ஒயர் கூட வச்சு பின்னிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளி ஒயரை இன்னும் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க, ஒரு 8 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி சென்டர் பார்த்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஹேண்டிலும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போது கரெக்டாக இருக்குது, நான் செக் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு 1 2 3 4 5. இந்த 5வது ஹோலில் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கேன் இல்லையா, அதில் 2வது வரிசையில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே 4 ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன், ஒயிட் கலர் ஒயரை மட்டும். ஓகே, இந்த 5வது ஹோலில் உள் பக்கமாக இந்த ஒயரை எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் 4 ஒயிட் ஒயர் இருக்குது. அந்த 4 ஒயிட் ஒயரையும் அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலில் இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் அந்த பிஞ்சு வந்துடும், ரொம்ப வெயிட்லாம் வச்சு தூக்கும்போது. அதனால தான் ஒரு நாட்டு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது எல்லா ஒயர்ஸையும் உள் பக்கம் எடுத்தாச்சு. 2 ஹோல்லையும் 4 ஒயர் இருக்கும். லெஃப்டாக இருக்கிற ஒரு ஒயர், ரைட்டில் இருக்கிற ஒரு ஒயர், இந்த மாதிரி எடுத்து 2 முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது உள் ஒயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும், வெயிட்டு தாங்காது. இப்போ 2 ஒயர் எடுத்து முடி போட்டாச்சு. அடுத்த 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 முடி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு 2 ஒயர் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. இப்போ 3 ஒயர் எடுத்து இந்த மாதிரி முடி போட்டாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 4 ஒயர் இருக்கும். 4 ஒயரையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 முடி போடணும். முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 4-5 நாட்குள்ளேயாவது ஒயர்ஸை சொருகி விடணும். இந்த மாதிரி முடி போட்டு கூட கட் பண்ணிடாதீங்க, முடி வந்துட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஒரு 4 இல்லை 5 நாட்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இது சிவன்கண் நாட் கூட அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக சொருகிறத விட இப்படி சைடில் சொருகிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி நான் சைடில் சொருகி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி இந்த ஒயர்ஸை சொருகி விட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒரு 4 நாட் வரைக்கும் இந்த மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதையால் சரியாக காமிக்க முடியாது. அதை ஹேண்டிலோ இல்லை மற்ற ஒயரோ வந்துட்டு மறைச்சிக்கும். இது கொஞ்சம் பெரிய கூட அப்படின்றதுனால இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே என்னால் கிளியராக காமிக்க முடியுது. இப்போது 2 ஒயர் சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஒரே அந்த கேப்பில் தான் சொருகணும்னு இல்லை, பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் ஒயர் எல்லாத்தையும் உள் பக்கமாக இந்த சொருகி விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் ஒயரை இந்த கைப்பிடி ஆடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கட்டி விட போகிறோம். அதனால தான் இப்போ நான் அந்த ரெட் ஒயரை முடி போடலை. இப்போது எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி உள் பக்கமாக சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டுட்டு அடுத்து ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் ஒயரை உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு 2 சுற்று சுற்றி அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே முடி போட்டு அந்த ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். ஏன்னா இந்த கைப்பிடி ஆடாமல் இருக்கிறதுக்கு வேறு ஒயர் எடுக்கிறத விட இந்த ஒயரையே வச்சு சுற்றி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒயரும் நம்ம கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே, இப்போது 2 முடி போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக இப்படி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ஹேண்டில் சுற்றி ஒரு 2 ரவுண்டு சுற்றி உள் பக்கமாக கொண்டு போய் முடி போட்டு மறுபடியும் அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இப்போ இந்த 2 ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. மறுபடியும்
இந்த ஹேண்டில் சுற்றி உள்பக்கம் இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் இந்த ஹேண்டில் சுற்றி உள்பக்கமாக கொண்டு போய் இதையும் ஒரு 2 முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுட்டு இந்த ஒயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். அதே மாதிரி இன்னும் 2 ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒரு ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. ரைட் சைடு ஒரு ஒயரை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு சுற்றி இப்படி உள்பக்கமாக கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், ஹேண்டில் ஆடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உள்பக்கம் கொண்டு போய் இந்த ஒயரையும் இந்த மாதிரி ஒரு 2 முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பக்கத்தில் கைப்பிடி பின்னா அந்த ரெட் ஒயரை வச்சு இந்த கைப்பிடி ஆடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி விட்டாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் கைப்பிடி ஆடாமல் இருக்கிறதுக்காக தனியாக ஒயர் எடுத்து தான் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு 1.25 அடி வரைக்கும் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒயர் இருந்தாலே போதும். இதே மாதிரி தான் இதையும் உள் பக்கம் சுற்றி நல்லா டைட்டாக ஒரு 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். 2 ரோலில் இந்த சிவன்கன் நாட் கூட எப்படி போடுறதுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.